Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம். தேவனே, கருணையாய் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும், ஆட்கொள்ளும், ஆட்கொள்ளும். அபிஷேகி மாற்றப்படுத்தும், அக்கினி மூட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆசுத்திரேமே துதிக்கிறோம், படுத்துவாமே துதிக்கிறோம். தேவனே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, 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 இயேசு, 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 இயேசு. இந்த வேலையில் இந்த இடத்துல இறங்கி வாருங்கப்பா, வாருங்கப்பா, வாருங்கப்பா. படைப்பின் முதல்வனே, பரம்பொருளே, பரமபிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆதியிலே தண்ணீரின் மீது அசைவாடிய பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மீது இந்த நேரத்திலே அசைவாடுகிறீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிற இம்மானுவேலே, இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம், போற்றி போடுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இதயத்தின் அன்பை எல்லாம் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். எங்கள் உடலை, ஆவி ஆத்மாவை உமக்கு உகந்த பலியாக, பரிசுத்த பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இதை சுகந்த வாசனை உள்ள பலியாக ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதியும். இந்த பரிசுத்தமான நேரத்தை உமக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தேவனே, வசனத்திற்காக ஏங்கி காத்திருக்கிற இந்த உள்ளங்களுக்கு ஆவியானுடைய அபிஷேகம் அபரிதமாய் இந்த நேரத்திலே ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, ஊற்றப்படட்டும். அன்பினால் அனல் மூட்டும் இந்த பிள்ளைகள் ஆண்டவர் மேலுள்ள அன்பினாலே பற்றி எரிய செய்யும். கர்த்தாவே, அக்கினி பிழம்புகளாக இந்த உலகத்தின் 8 திசைக்கும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிவிக்கிற தூதுவர்களாக இவர்களை அனுப்பும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். வார்த்தை வழங்க நிற்கின்ற அடிமையை தகுதி பாராமல் எடுத்து பயன்படுத்தும் வல்லமுள்ள கரத்தின் கீழ் தாழ்த்தி என்னை அர்ப்பணிக்கின்றேன். என் வாயிலிருந்து கொண்டு பேசும் அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். சகல துதிகன மகிமை ஆராதனை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேள்வி நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise Lord. Praise the Lord. Hallelujah. 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 கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆன்மாவை இழந்துவிட்டால் என்ற தலைப்பிலே இப்பொழுது உங்களுக்கு நான் நற்செய்தியை பறைசாற்ற வருகின்றேன். Praise the Lord. Praise the Lord. வாசிக்க கேட்போம். தூய லூக்கா எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 25வது திருவசனம். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஒருவர் உலகம் முழுவதையும் தனதாக்கிக் கொண்டாலும் தன் ஆத்மாவை இழப்பார் எனில் அவருக்கு என்ன பயன் என்று கேட்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தூய யாக்கோபு தன்னுடைய திருமுகத்திலே 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே இவ்வாறு குறிப்பிடுகின்றார். நமக்குள் குடியிருக்கச் செய்த ஆன்மாவுக்காக ஆண்டவர் பேராவலோடு ஏங்குகிறார் என்று தூய யாக்கோபு சொல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, நமக்குள் குடியிருக்கச் செய்த ஆன்மாவிற்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகுந்த ஆவலோடு ஏங்குகிறார். ஏனென்றால் அந்த ஆன்மா நமக்கு அவரிடமிருந்து கொடுக்கப்பட்டது. தொடக்க நூலிலே நம் மனிதனுடைய படைப்பை பற்றி வாசிக்கின்றோம். ஆதியிலே கடவுள் மனிதனை மண்ணில் இருந்து உருவாக்கினார் என்று வேதம் சொல்லுகின்றது. களிமண்ணை பிசைந்து மனிதனுக்கு உரு கொடுக்கின்றார். தன்னுடைய சொந்த உருவிலும் சாயலிலும் அந்த மனித உருவத்தை அமைக்கின்றார். தன் முக அச்சு பதிவை அதிலே அவர் காண்கின்றார். அந்த மனிதனாக உண்டாக்கப்பட்ட அந்த உருவத்திலே
அவனுடைய நாசிகளிலே தன்னுடைய ஆன்மாவையும் உயிரையும் ஆண்டவராகிய கடவுள் ஊதவே மனிதன் உயிருள்ளவன் ஆனான். Praise the Lord. இந்த உண்மையைத்தான் சபையுரையாளர் கடவுள் படைத்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும் மண்ணாலான உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை நினைப்பாயாக என்று சொல்கின்றார். Praise the Lord. ஆம் பிரியமானவர்களே, கடவுள் தந்த உயிர் ஆன்மா அவருக்குரியது, இந்த உடல் மண்ணுக்குரியது. இவை அதனதன் இடத்திற்கு செல்லும் முன், ஆவி உயிர் ஆண்டவரிடம் செல்லும் முன்பும் இந்த உடல் மண்ணோடு மண்ணாக போகும் முன்பும் நம்மை படைத்தவரை நாம் நினைக்க வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தப்படுகின்றோம். அன்பாண்டவர்களே, ஒவ்வொரு மனிதனும் ஆவி ஆத்மா சரீரம் என்ற 3 கூறுகள் கொண்டவர்களாக நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு மனிதன் என்று சொன்னாலே அவனுக்கு ஒரு ஆவி உண்டு, ஒரு ஆத்மா உண்டு, ஒரு உடல் உண்டு. இந்த 3 கூறுகளையும் கொண்ட மனிதனை ஆண்டவர் படைத்தார். மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுடைய ஆன்மா இந்த உடலுக்குள் தங்கி வாழ்கின்றது. ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்த மிக அருமையான பொக்கிஷம்தான் ஆன்மா. ஏனென்றால் அது அவருடைய உயிர் மூச்சு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த ஆன்மாவை நாம் பரிசுத்தமாக பாதுகாத்து நம்முடைய வாழ்வின் இறுதி நாளிலே ஆண்டவர் நம்மை சந்திக்க வரும்பொழுது அவர் கொடுத்த இந்த ஆன்மாவை நாம் அவரிடமே திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்று சொல்வதுதான் நம்மை படைத்தவருடைய நோக்கமாக இருக்கின்றது. அதுவே நமது தலையாய கடமையும் உரிமையும் ஆகும். Praise the Lord. அல்லேலூயா. அல்லேலூயா. கடவுள் ஏன் மனிதனை படைத்தார்? அவரை அறிந்து கொள்ளவும், ஆராதிக்கவும், அன்பு செய்யவும், அவரை சேவிக்கவும், இறுதியிலே மோட்சத்தை சென்றடைவும் நம்மை படைத்திருக்கிறார் என்று சொல்லி திருமறைச் சுவடியிலே நாம் சிறு பிள்ளையாயிருக்கும் பொழுதே வாசிக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் ஆண்டவராகிய கடவுளை போற்றி புகழ்ந்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். நம்பர் 1. இரண்டாவதாக, அவருக்கு மாத்திரமே நாம் பணிவிடை புரிய வேண்டும். அவர் ஒருவருக்கு மாத்திரமே நாம் ஊழியம் செய்ய வேண்டும். மூன்றாவதாக, அதிமிக வாஞ்சியோடு நாம் நற்செய்தியை பறைசாற்றி இயேசுவே ஆண்டவர் என்கிற சத்தியத்தை இந்த உலகம் முழுவதுக்கும் நாம் போதிக்க வேண்டும். நான்காவதாக, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆன்மாவை, நமக்குள் குடியிருக்க செய்திருக்கின்ற இந்த ஆன்மாவை நாம் பரிசுத்தமாக காப்பாற்றி வான் வீட்டிற்கு நாம் சேர வேண்டும். இந்த 4 முக்கியமான காரணங்களுக்காகத்தான் ஆண்டவர் மனிதனை படைத்திருக்கின்றார். ஆண்டவராகிய கடவுளை போற்றி புகழ்ந்து ஆராதிக்க அவர் ஒருவருக்கு மாத்திரமே நாம் பணிவிடை செய்ய வேண்டும். அவரை வல்லமையோடு அறிக்கை செய்து இயேசுவே ஆண்டவர் என்ற சத்தியத்தை எல்லா மக்களுக்கும் நாம் அறிவிக்க வேண்டும். நமக்குள் குடியிருக்க செய்த இந்த ஆன்மாவை பரிசுத்தமாக காப்பாற்றி நித்திய ஜீவனுக்குள் நாம் போக வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நமக்குள் கடவுள் வைத்த இந்த ஆன்மாவை ஒரு குழந்தைக்கு ஒப்பிடலாம். ஒரு தாய் ஒரு குழந்தையை எப்படி பராமரித்து பாதுகாப்பார்களோ அதே போல் நம்முடைய ஆன்மாவை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. ஆன்மாவை எப்படி பாதுகாப்பது என்று நீங்கள் என்னிடம் கேட்கலாம். முதலாக கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்வு வாழுங்கள். உங்கள் ஆன்மாவை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது நம்பர் 1, கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்வு வாழுங்கள். கடவுளுக்கும் மனிதருக்கும் நீங்கள் பிரியமானவர்களாக வாழ வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய சிந்தனையும் சொல்லும் செயலும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்ததாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, உங்கள் ஆன்மாவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு அபிஷேகத்தில் நிரம்பி 1 மணி நேரமாவது ஆண்டவரை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்த வேண்டும். நான்காவதாக, வேதத்தை வாசித்து தியானித்து நீங்கள் அதை உள்வாங்க வேண்டும், அதை தன்மயமாக்க வேண்டும். இந்த வேத வாசிப்பும் தியானமும் தன்மயமாக்குதலும் உங்கள் ஆன்மாவுக்கு அன்றாட உணவாக அமைகிறது. எப்படி உடலை போஷிக்க நாம் உணவு உண்கின்றோமோ அதே போல் நம்முள் வைத்த ஆன்மாவை போஷிப்பதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்த உணவுதான் இறை வார்த்தை. ஒவ்வொரு நாளும் அதை வாசித்து தியானித்து வாழ்வாக்க வேண்டும். நான்காவதாக, ஏராளமான தான தர்மங்கள் செய்ய வேண்டும். ஐந்தாவதாக, உபவாசித்து ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது நம் ஆன்மா பலனடைகின்றது. வாஞ்சியோடு நற்செய்தியை நாம் பறைசாற்றும் பொழுது ஆண்டவர் மகிமை அடைகின்றார். தான தர்மங்கள் செய்யும் பொழுது, நம் பகைவரை மன்னிக்கும் பொழுது நம் ஆன்மா நமக்குள்ளே களி கூறுகின்றது. பெரியமானவர்களே, ஆம், நற்செயல்கள் செய்யும் பொழுது, இரக்க செயல்கள் செய்யும் பொழுது, நம் பகைவரை மன்னித்து அவர்களுக்கு அன்பு செய்யும் பொழுது நமக்குள் ஆண்டவர் குடியிருக்க வைத்த அந்த ஆன்மா அகமகிழ்ந்து அக்களிக்கின்றது. நாம் பார்க்கின்றோம் நற்செய்தியிலே, லூக்கா நற்செய்தி 1 அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம். கபிரியேல் தூதரனுடைய வாழ்த்துரையை கேட்டு இயேசுவை கருதரித்த உடனே
மரியாள் புறப்பட்டு தன் உறவினர் எலிசபெத் வீட்டிற்கு சென்று அவர்களை வாழ்த்துகிறார்கள். மரியாளின் வாழ்த்துரையை கேட்ட எலிசபெத் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் வயிற்றிலிருந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளிற்று. அவர்களும் ஆவியானவருடைய ஏவுதலால் மரியாளை வாழ்த்துகிறார்கள். மரியாள் எலிசபெத்தினுடைய வாழ்த்துரையை கேட்டதும் அவர்களுடைய உள்ளம் உவகை கொண்டது. என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் மனம் பேருவகை கொள்கின்றது என்று சொல்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆம் பிரியமானவர்களே, நம்ம ஆன்மாவை பாதுகாத்துக்கொள்ள என்னென்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்லிக் கொடுத்த போது, துதிக்க வேண்டும், நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், எல்லாம் சொல்லிக் கொடுத்த போது பகைவரை மன்னித்து அன்பு செய்ய வேண்டும், தான தர்மங்கள் இறக்கு செயல் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற ஆன்மா மகிழ்ந்து களிகூறும் என்று நான் சொன்னேன். நமக்குள்ளே ஆன்மா மகிழ்ந்து களிகூறுவதை நாம் நன்றாக உணர முடியும். பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக வாழும்போது நமக்குள்ளே இருக்கிற ஆன்மா மகிழ்ந்து களிகூறும். மாறாக நாம் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நாம் தீய வழியிலே போகும்பொழுது நமக்குள் இருக்கிற ஆன்மா மிகுந்த வேதனை அடையும். பிரியமானவர்களே, மிகுந்த வேதனை அடையும். அதையும் நம்மால் உணர முடியும். இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரனே, சகோதரி, நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுள் உங்களுக்குள் குடியிருக்கும்படி கொடுத்த விலைமதிப்பில்லாத அந்த பொக்கிஷமாகிய ஆன்மாவை ஒரு நாளும் வேதனைப்படுத்தாதீர்கள். மாறாக பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி நீங்கள் வாழும் பொழுது உங்களுக்குள் இருக்கின்ற ஆன்மா களிகூறும். அந்த ஆன்மாவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதன் மூலம் நிலை வாழ்வுக்கு நீங்கள் உரிமையாளர்களாகின்றீர்கள். ஒரு நாள் நிச்சயம் நிச்சயம் நீங்கள் பரலோகத்தை சென்றடைவீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. வாசிக்க கேட்போம். கொரிந்தியர் முதல் திருமுகம் 15ஆம் அதிகாரம் 44வது வசனம். மனித இயல்பு கொண்ட உடலாய் விதைக்கப்படுவது ஆவிக்குரிய உடலாய் உயிர் பெற்று எழுகிறது. மனித இயல்பு கொண்ட உடல் உண்டென்றால் ஆவிக்குரிய உடலும் உண்டு. பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. இது ஒரு மாபெரும் மறைபொருள் பவுல் நமக்கு விளக்கி கொடுக்கின்றார். இது புரிவதற்கு கடினம் அல்ல பிரியமானவர்களே. மனித இயல்பு கொண்ட உடல் நமக்கு உண்டு. நமது தோல், சதை, எலும்பு, நரம்பு, இரத்த குழாய்கள், இது எல்லாமே மனித இயல்பு கொண்ட உடல் இருப்பது எவ்வளவு உண்மையோ அதே போல் ஆவிக்குரிய உடலும் உண்டு என்று சொல்லி பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். இந்த மனித இயல்பு கொண்ட உடலிலேதான் ஆன்மாவும் ஆவியும் தங்கி வாசம் செய்கின்றது. நாம் மரிக்கும் பொழுது நம்முடைய ஆவியும் ஆன்மாவும் மனித இயல்பு கொண்ட உடலை விட்டு வெளியே வந்து ஆவிக்குரிய உடலிலே பயணித்து படைத்தவரை நோக்கி செல்கின்றது. அங்கே செல்லும் பொழுது உயிரானது, அதாவது ஆவியானது அதை படைத்தவரிடமே திரும்பி சென்றுவிடும். ஆன்மா செய்த நன்மை தீமைக்கு ஏற்றவாறு தனி தீர்வை பெற்று நல்லது செய்திருந்தால் மோட்சம், தீது செய்திருந்தால் நரகம், இப்படி அது சென்றுவிடும். பிரியமானவர்களே, இந்த மறைபொருளை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். நான் இந்த உலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையெல்லாம் நம்முடைய ஆடம்பரம், நாம் என்னென்னத்தை சேர்த்து வைக்க கனவு காண்கின்றோமோ, எதற்காக நம்ம உழைக்கிறோமோ முழு மூச்சோடு, அது எல்லாம் மண்ணோடு புதைக்கப்படுகிறது. இந்த மனித இயல்பு கொண்ட உடல் மக்கி விடுகிறது. ஆவிக்குரிய உடலிலே பயணம் செய்கின்ற ஆன்மாவும் ஆவியும், ஆவி அதாவது உயிர் கடவுள் நமக்கு கொடுத்தது. நான் சொன்ன தொடக்க நூலிலே களிமண்ணால் மனிதனை ஆண்டவர் உண்டாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊதவே அவன் மனிதன் ஆனான். உயிர் மூச்சை ஊதும் பொழுது கடவுளுடைய ஆன்மாவும் ஆவியும் நமக்குள்ளே ஊதப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த ஆவி கடவுளுடைய உயிர், அந்த உயிர் அவரிடமே போய்விடுகிறது. ஆவிக்குரிய உடலிலே ஆன்மா தனித்தீர்வை பெற்று நரகத்திற்கோ மோட்சத்திற்கோ போகிறது. இதை பற்றிய தெளிவான அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும் பெரியமானவர்களே. இவ்வளவுதான் இந்த வாழ்க்கை ஓட்டம். இந்த உலகத்திலே நாம் படுகிற பாடுகள், நாம் அலைகிற அலைச்சல், நாம் சாதிக்கிற சாதனைகள், இவை எல்லாமே இதோட முடிந்து போகிறது. இதை உணர்ந்தவர்களாய் ஒரு உலகத்தை எல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழந்தால் என்ன பயன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடம் கேட்கின்றார். இந்த வசனத்தால் ஆட்கொள்ளப்பட்டு எத்தனை பேர் பெரிய புனிதர்களானார்கள், அது நமக்கு தெரிந்த விஷயம். நாம் ஒவ்வொருவரும் இதை உணர வேண்டும். இந்த உலகத்தை முழுசு நம்ம சுத்தி வளைச்சாலும் ஒவ்வொன்று வாழ்ந்தாலும் ஒரு நாள் இதுதான் நமக்கு முடிவு. அன்பார்ந்தவர்களே, தெய்வ பயமே இல்லாமல் துணிச்சலோடு பாவம் செய்து கொண்டே இருக்கிறீர்களா? இந்த நேரத்திலே பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிந்திய ரத்தம் விருதாவாகாதபடி அவருடைய மகாபரிச ரத்தத்தினால் நீங்கள் முற்றிலுமாக கழுவப்பட்டு நீங்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று பரிசுத்தமாகுங்கள். உங்களுக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஆன்மாவை குறித்து அவர் மிகவும் மிகவும் ஏக்கமாக இருக்கின்றார். அந்த ஆன்மாவை பரிசுத்தமாக காப்பாற்றிக் கொள்ளும்படி
பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து விசுவாசத்தில் உறுதியோடு இருந்து அவர் கொடுத்த ஆன்மாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இறுதி நாள் வரைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு, ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புவது அவராலே வறுமை வந்திடுமே, நான் நம்புவது கர்த்தராலே வறுமை வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு, விட்டு விடாதே நம்பிக்கையை வெகுமதி உண்டு, விட்டு விடாதே நம்பிக்கையை வெகுமதி உண்டு. விசுவாசத்தால் உலகத்தை வெல்வது நீதான், விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதான். உனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர், உனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர். நான் நம்புவது அவராலே வறுமை வந்திடுமே, நான் நம்புவது கர்த்தராலே வறுமை வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. Praise the Lord. Praise the Lord. வாசிக்க கேட்போம். தானியேல் ஆகமம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சுளை நின்று எங்களை மீட்க வல்லவர். அவரே எங்களை கையினின்றும் விடுவிப்பார். அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும் அரசரே, நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம். நீர் நிறுவிய பொற்சிலையையும் நாங்கள் தொழப்போவதில்லை. இது உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்றார்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இந்த வேத பகுதி நமக்கு எல்லோருக்கும் மிகவும் அறிமுகமான பகுதி. சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ என்று சொல்லப்படுகின்ற 3 யூத இளைஞர்கள் யூதா நாட்டிலிருந்து சிறைபிடித்து வரப்பட்டு அடிமைகளாக பாபிலோனியாவுக்கு கொண்டு வரப்படுகின்றார்கள். அங்கே ஆண்டவருடைய தயவினாலே அரசன் கண்களில் இவர்களுக்கு தயவு கிடைக்க அரண்மனையில் அரசு பணியிலே அமர்த்தப்படுகிறார்கள். இந்த 3 இளைஞர்களும் ஆண்டவராகிய கடவுளை, வானத்தையும் பூமியும் படைத்த கடவுளை மிக வைராக்கியமாக வழிபட்டு வந்த வாலிபர்கள். அந்நாட்களிலே இவர்கள் நன்றாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் நன்றாக போய்கொண்டிருக்கிறது. நெபுகத்நேசர் அரசன் அந்த நாட்களிலே ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான பொற்சிலையை நிறுவி நாட்டு மக்கள் அத்தனை பேரையும் இசைக்கருவிகள் முழங்கும் பொழுது எல்லோரும் தாழ பணிந்து விழுந்து அந்த பொற்சிலையை ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்க மறுத்தால் எரிகின்ற தீச்சுளையிலே தூக்கி எறியப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு கட்டளையும் அவன் இடுகின்றான். இதை அறிந்த சித்ராக், மேசேக், ஆபேத்நேகோ எது நடந்தாலும் சரி தங்கள் ஆன்மாவை காத்து கொள்ளும்படியாக அரச கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுக்கின்றார்கள். அரசு பணி போனாலும் சரி, ஜீவனே போனாலும் சரி, ஆண்டவர் மீதுள்ள விசுவாசத்தில் அவர்கள் வைராக்கியமாக வேரூன்றி நின்று அரச கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அரசரை பார்த்து, அரசே, நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற இந்த தீச்சூளையிலிருந்தும் உமது கரங்களிலிருந்தும் எங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கின்றார். அப்படியே அவருக்கு எங்களை காப்பாற்ற மனமில்லாமல் போனாலும் நீர் நிறுவிய இந்த சிலையை நாங்கள் ஆராதிக்க மாட்டோம் என்று சொல்லி வீர முழக்கமிடுகின்றனர். அரசன் பயங்கர கோபப்படுகிறான். கோபப்பட்டு தீச்சுளையினும் 7 மடங்கு அதிகமாக அவன் சூடேற்றுகிறான். அதிலே சித்ராக், மேசேக், ஆபேத்நேகோவை தூக்கி எறிய செய்கிறான். தூக்கி எறிந்தவர்கள் சுட்டு பொசுக்கப்படுகிறார்கள். இந்த 3 வாலிபர்களும் அவர்களுடைய ஆழ்ந்த உயிருள்ள விசுவாசத்தின்படியே அந்த தீச்சூளையிலிருந்து ஆண்டவரால் காப்பாற்றப்படுகிறார்கள். இவர்கள் 3 பேருக்கும் அந்த தீ எந்த தீங்கும் இழைக்கவில்லை. அவர்கள் உயிரோடு தீ நடுவே நடந்து ஆண்டவரை போற்றி துதிக்கின்றார்கள். பிரியமானவர்களே, இந்த 3 வாலிபர்களும் ஆண்டவர் மீது கொண்டுள்ள அந்த விசுவாசத்திற்காக, தங்கள் ஆன்மாவை காப்பாற்றிக் கொள்வதற்காக தங்களுக்குள்ள எல்லாவற்றையும் இழக்க அவர்கள் தயாரானார்கள். அதோடு கூட மட்டுமில்லாமல் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார்கள். எது வந்தாலும் வரட்டும் என்று சொல்லி அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். ஆண்டவர் மாபெரும் புதுமையை அவர்களுக்காக நிகழ்த்தினார். அன்பார்ந்தவர்களே, ஒருவன் உலகத்தை எல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் அவன் ஆத்மாவை இழந்தால் அவனுக்கு என்ன பயன்? ஆம் பிரியமானவர்களே, ஆத்மாவை இழக்கக்கூடிய தருணங்கள் வரும்பொழுது, சோதனைகள் வரும்பொழுது நம்முடைய விசுவாசம் இன்னும் சில காலங்களிலே மிகவும் கடுமையாக பரிசோதிக்கப்படும்.
நாம் இப்பொழுது மிகவும் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையிலேயே நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய விசுவாச பரிசோதனை இதைவிட மோசமாக வரப்போகின்றது. அந்த நாட்களிலே நாம் எப்படி இருக்க போகிறோம்? விசுவாசத்திலே வேரூன்றி இருக்க போகிறோமா? ஆண்டவரை மறுதலிக்க போகிறோமா? இந்த ஆன்மாவுக்காக நம் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்க போகிறோமா என்று சொல்லி இப்பொழுதிருந்தே நீங்கள் சிந்தியுங்கள், தயாராகுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் அருவருக்கின்ற கொடிய பாவம் எதையுமே செய்யாதீர்கள். ஆம், ஆண்டவர் அருவருக்கு கொடிய பாவங்கள் நமக்கு தெரியவை என்று. அதில் ஒன்றுதான் சிலை வழிபாடு. இந்த 3 வாலிபர்களும் அந்த சிலை வழிபாடு செய்ய மறுத்ததால் தீச்சூளையிலே எறியப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். சிலை வழிபாடு என்பது என்ன? உயிருள்ள உண்மையான கடவுளை வழிபடாமல் மனித கைகளால் செய்யப்பட்ட சிலைகளை கடவுள் என்று சொல்லி ஆராதிப்பதும் அதற்கு பணிவிடை செய்வதும் தான் சிலை வழிபாடு. அன்பார்ந்தவர்களே, எக்காரணத்தை முன்னிட்டும் சிலை வழிபாடு செய்யாதீர்கள். சிலை வழிபாடு செய்கிறவர்களுக்கு பரலோகம் கிடையாது என்று நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, யாரெல்லாம் சிலை வழிபாடு செய்கிறீர்களோ, சிலை வழிபாடு செய்ய பிறரை தூண்டுகிறீர்களோ, சிலை வழிபாட்டுக்கு காரணமாயிருக்கிறீர்களோ, நிச்சயமாக நீங்கள் பரலோகம் போக மாட்டீர்கள். மிகுந்த வேதனையோடு உங்களுடைய ஆன்மா எரிநரகத்திற்கு போகும் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். ஒரே கடவுளும் என்றென்றும் வாழ்கின்றவரும் விண்ணையும் மண்ணையும் படைத்தவரும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியானவரும் உயிருள்ளவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வழியும் உண்மையும் வாழ்வுமானவரை மறுதலித்து பயனற்ற சிலைகளை வழிபடுகிறவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. நீங்கள் வழிபடுகிறது பற்றாது என்று சொல்லி பிறரையும் இந்த சிலைகளை வழிபட வைக்கிறீர்கள் என்றால் நிச்சயம் நீங்கள் கடவுளுடைய தண்டனைக்கு தப்பவே மாட்டீர்கள் என்று சொல்லி உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, சிலை வழிபாடு செய்ய யாரெல்லாம் காரணமாக இருக்கிறீர்களோ, சிலை வழிபாடு செய்கின்றீர்களோ, நீங்கள் முற்றிலும் அழிந்து போகும் முன்பாக இப்பொழுதே மனம் மாறுங்கள். உண்மை தெய்வம், உயிருள்ள தெய்வம் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே வந்து விழுங்கள். உங்கள் ஆன்மாவை நீங்கள் காத்துக்கொள்வீர்கள். பிரைஸ் லார்ட், Praise the Lord. பிரைஸ் லார்ட், Praise the Lord. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதித்து அவர் ஒருவருக்கே பணிவிடை செய்யுங்கள். ஜீவனையே இழக்க நேர்ந்தாலும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி வல்லமையோடு அறிக்கை செய்யுங்கள். நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏராளம் ஆத்மாக்களை அறுவடை செய்யுங்கள். அநேகரை யாரெல்லாம் நம்மோடு தொடர்பில் இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஒளியாம் இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வந்து சேருங்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டம் மிகவும் குறுகிய காலகட்டம். நாம் இறுதி காலத்தை நெருங்கி வந்துவிட்டோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மிகவும் அண்மையில் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த இறுதி காலத்திலே விசுவாசத்தால் நாம் சோதிக்கப்படுகிறது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இன்னொரு புறம் நற்செய்தி எங்கு பார்த்தாலும் அறிவிக்கப்படும். விசுவாசத்தை வளர்க்க நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். மற்றொரு புறம் போலி இறைவாக்கினர்களும் போலி போதகர்களும் தோன்றி நம்மை வழிமாறி செல்ல அவர்கள் திசை திருப்புவார்கள். இயேசுவை கடவுள் இல்லை என்று சொல்வார்கள். இயேசுவை கொச்சைப்படுத்தி பேசுவார்கள். எம்மதமும் சம்மதம் என்று சொல்வார்கள். இவரையும் வழிபடலாம், அவரையும் வழிபடலாம் என்று சொல்லி உங்களை திசை திருப்ப பார்ப்பார்கள். இவர்களை நம்பவே நம்பாதீர்கள். பிரியமானவர்களே, இவர்கள் பொய்யர்கள், ஏமாற்றுக்காரர்கள், எத்தர்கள். உங்களை ஏமாற்றி உங்கள் ஆன்மாவை எரிநரகத்தில் தள்ளுவதற்கு சாத்தான் பயன்படுத்துகின்ற கூலிப்படை இவர்கள் என்பதை திட்டமும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். இவர்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இவர்கள் போதிப்பதும் இவர்கள் சொல்லுவதும் வேதத்தோடு ஒத்து இருக்கிறதா, வேதத்தோடு பொருந்துகிறதா என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுள். உண்டானது எல்லாம் அவராலே உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி யோவான் 1 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே வாசிக்கிறோம். அவர் உண்மையாகவே வார்த்தை கடவுளோடு இருந்தார், கடவுளாயும் இருந்தார். உண்டானது எல்லாம் அவராலே உண்டானது என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். அதோடு கூட திருத்தூதர்கள் பணி 4 அதிகாரம் 12வது வசனத்திலே வானத்தின் கீழ் நாம் மீட்பு பெறும்படி நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு என்கிற நாமம். அவர் ஒருவரால் மாத்திரம்தான் நமக்கு மீட்பு உண்டு என்று சொல்லி திருத்தூதர்கள் பணி 4:12 நாம் வாசிக்கிறோம். இறுதியாக திருவெளிப்பாடு 22:12 இதோ நான் விரைவில் வருகிறேன் என்று சொல்லியும் ஆண்டவர் சொல்கின்றார். இந்த வசனங்கள் எல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர். நம் ஆன்மா அவருக்கு சொந்தம். ஒரு நாள் நாம் அவரிடம் போய் சேர வேண்டும். அவருடைய வருகை மிகவும் அண்மையில் உள்ளது. அவரை சந்திக்க, பரலோகம் போய் சேர நம் ஆத்மாவை தயார்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அதற்காக நாம் பாடுபட வேண்டும். அநேக மக்களை நாம் இந்த உபதேசத்திற்குள் கொண்டு வந்து ஆண்டவரை சந்திக்க தயாராக வேண்டும். பிரியமானவர்களே,
உண்மையான கடவுளும் மீட்பரும் உலகத்தின் முடிவிலே நம் எல்லோரையும் நடத்தியிருக்க வருபவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே என்பதை அறிந்து அவர் ஒருவரையே ஆராதித்து அவர் ஒருவருக்கே நீங்கள் பணிவிடை செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆன்மாவை காத்துக்கொள்வீர்கள். பிரைஸ் லார்ட், Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல் தேடித் திரிகிறது. ஆமென். Amen. நாம் வாழ்கின்ற இந்த இறுதி காலகட்டத்திலே நம்முடைய எதிரியாகிய சாத்தான் பல ரூபங்களிலே பலர் மூலமாக கூட நாம் சொல்லலாம். இயற்கையில் நடக்கிற மாறுதல்கள், நம்மை ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்கள், புது புதுசாக கிளம்புகிற மனிதர்கள், இவர்கள் எல்லார் மூலமாகவும் கர்ஜிக்கும் சிங்கத்தைப் போல யாரை விழுங்கலாம் என்று தேடித் திரிகின்றான். அசையாத விசுவாசம் உள்ளவர்களாய் அவனை எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி தூய பேதுரு நமக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, உலகத்தின் மாய கவர்ச்சிகளுக்கு உட்பட்டு சாத்தான் விரிக்கும் பாவ வலையில் ஒருபொழுதும் விழுந்து விடாதீர்கள். துணிச்சலோடு பாவம் செய்து கடவுள் கொடுத்த உங்களுக்கு அருமையான ஆத்மாவை ஒருபோதும் நீங்கள் கரைப்படுத்தி விடாதீர்கள். எப்பொழுதும் எச்சரிக்கையாயிருங்கள். கடவுள் உங்களை பரிசுத்தத்திற்காக படைத்திருக்கின்றார். அவருக்கென படைத்திருக்கின்றார். ஒரு நாள் அவரோடு நித்தியம் நித்தியமாக நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக படைத்திருக்கின்றார். எதற்காக அவர் நமக்கு இந்த உடல், உள்ளம், ஆவி, ஆத்மாவை கொடுத்திருக்கின்றார் என்றால், முதலாக இந்த உடல் அவர் தங்கி வாழும் ஆலயமாக திகழ வேண்டும் என்பதற்காக கடவுள் நமக்கு ஒரு உடலையும் உள்ளத்தையும் ஆவியையும் கொடுத்திருக்கின்றார். இரண்டாவதாக நமக்குள் அவர் குடியிருக்க செய்திருக்கிற ஆன்மாவை பரிசுத்தமாக காப்பாற்றி நாம் பரலோகம் போய் சேர வேண்டும் என்பதற்காக. மூன்றாவதாக ஆண்டவரை எக்காலமும் நாம் போற்றி புகழ்ந்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். எனக்கென நான் உருவாக்கிய என் மக்கள் என் புகழை எடுத்துரைப்பார்கள் என்று சொல்லி நாம் எசாயாவிலே வாசிக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த 3 காரணங்களுக்காக தான் நம்மை படைத்தார். நமக்கு ஆவியாத்மா சரீரத்தை கொடுத்தார். இந்த உலகத்திலே ஒரு வாழ்நாளை நமக்கு நிர்ணயித்திருக்கிறார். அதன்படி நாம் கடவுள் குடியிருக்கும் கோயிலாக திகழ வேண்டும். நமக்குள் அவர் குடியிருக்க செய்திருக்கிற ஆன்மாவை பரிசுத்தமாக பாதுகாத்து கொண்டு விண்ணகம் போய் சேர நாம் பாடுபட வேண்டும். மூன்றாவதாக உயிரோடு உள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே பெரும்பாலான மக்கள் எப்பொழுதும் பரபரப்பு, எப்பொழுதும் பிஸி, எதுக்குமே நேரம் இல்லை என்று சொல்லி பிஸி என்று உழைக்கிறார்கள், வாழ்கிறார்கள், வேலை செய்கிறார்கள். இந்த 3 காரியங்களையும் மறந்து கடவுள் என்னை எதற்காக படைத்தார் என்று இப்போது நான் குறிப்பிட்ட இந்த காரியங்களை மறந்து பண ஆசை, பதவி ஆசை, பொருளாசை, சொத்தாசை, மாம்சிச்சுக்குரிய இந்த ஆசைகளுக்கு அடிமைப்பட்டு கொடிய பாவங்களை செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் நிலை வாழ்வை இழந்து விடுவீர்கள். இந்த உலகத்திலே நீங்கள் ஓஹோ என்று வாழ்ந்திருக்கலாம், வெறும் செல்வத்திலே புரண்டிருக்கலாம், வாழ்க்கை வசதிகளோடு இருந்திருக்கலாம். உங்கள் ஆத்மாவை நீங்கள் இழந்து விட்டால் என்ன பயன்? உங்களுடைய உலக வாழ்க்கைக்கு பிறகு எரிநரக்கத்தில் தள்ளப்பட்டால் அதனால் உங்களுக்கு என்ன பயன் பிரியமானவர்களே? ஆகவே உங்களுக்குள் கடவுள் குடியிருக்க செய்த அந்த ஆத்மாவை பரிசுத்தமாக காப்பாற்றுங்கள். உங்கள் உடல் உங்களுக்கு சொந்தமல்ல. உங்களை ஆண்டவர் தன் இரத்தத்தை விலைக்கிரயமாக செலுத்தி அவர் நம்மை மீட்டிருக்கின்றார். அப்படி என்றால் மிகுந்த அச்ச நடுக்கத்தோடு இந்த உடலை பரிசுத்தமாக காப்பாற்ற வேண்டும். இரண்டாவதாக நமக்குள் குடியிருக்க செய்த ஆத்மாவை அவர் ஆவலோடு தேடுகின்றார். ஏனென்றால் ஆத்மா அவருக்கே சொந்தம். எனவே பாவமில்லாத பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து நம்முடைய உடலையும் ஆன்மாவையும் ஆவியையும் பரிசுத்தமாக பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அன்பார்ந்தவர்களே, வசனத்தை கேட்கிற இன்று நீங்கள் உங்களை முழுவதுமாக பரிசுத்த பலியாக, உயிருள்ள பலியாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். உங்களுக்குள்ளே ஆண்டவர் வைத்த ஆத்மாவுக்காக ஆண்டவர் பேராவலோடு இயங்குகிறார். அந்த ஆத்மா உங்களுக்குள்ளே அவர் கொடுத்து பெரிய பொக்கிஷம். ஆண்டவருடைய ஆவி நம்முடைய நாசியிலே இருக்கும் அளவும் அவரை துதித்து போற்றி புகழ்ந்து ஆராதித்து மகிமைப்படுத்தி இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு சாட்சிய வாழ்க்கை வாழ்ந்து இடைவிடாமல் அவர் புகழ்பாடி விண்ணகத்தை அடைய நாம் பாடுபட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான தகப்பனே, நீர் எங்களை உம் சாயலாக படைத்திருக்கிறீர். உம் மகனாக மகளாக எங்களுக்கு உரு கொடுத்து உம் ஜீவ ஆவியை எங்கள் நாசியிலே ஊதி உயிர் உள்ளவர்களாக மாற்றினீர். உமது சாயலை எங்கள் இதயத்திலே நீர் பதிய வைத்து எங்களுக்குள் நீர் வைத்த ஆன்மாவிற்காக பேராவலோடு நீர் இயங்குகிறீர் என்று நாங்கள் தியானித்தோம். இந்த ஆன்மாவை பரிசுத்தமாக காப்பாற்ற எங்களுக்கு உதவி செய்யும். விழிப்போடு இருந்து ஜெபிக்க, கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்தமாய் வாழ
நற்செய்தியை வாசித்து தியானிக்க, சாட்சிய வாழ்வு வாழ, இரக்க செயல்களை செய்து, எங்கள் ஆத்மாவை நாங்கள் கரைதிரையின்றி பாதுகாத்து, எங்கள் வாழ்வின் இறுதியிலே நீர் கொடுத்த அந்த ஆன்மாவை உம்மிடமே ஒப்புக் கொடுத்து, பரிசாக நித்திய வான்வீட்டிற்குள் உம்மோடு பிரவேசித்து, என்றென்னுமாக உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து மகிழ்ந்திருக்க கிருபை தாரும். சகல துதிகன மகிமை ஆராதனை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். ஆமேன். ஆமென். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும், என் இதயம் வாசம் செய்யும். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். Praise Lord. Praise the Praise Lord. Lord. Hallelujah. 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 Hallelujah.